தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். இந்த நாளில் நம்ம ஏற்கனவே தெரிந்த வண்ணமாக எபிரேய நிருப பாடத்திலிருந்து படித்து கொண்டிருக்கிறோம். என்னன்னா அவங்கெல்லாம் எப்படி வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாக இருந்தார்கள், அதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த நாள்ல விசேஷமா 12ஆம் அதிகாரத்திற்கு ஆயத்தமாக விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கின்னு தான் 12ல சொல்லுது. இப்ப இவங்கெல்லாம் எப்படி ஏன் ஓடுனாங்க, எதற்கு ஓடுனாங்கிறத பார்த்து கொண்டிருக்கிற வரிசையில அவர்களுக்கு தெரியும் நியாய தீர்ப்பு வரும், நம்ம உயிர் தழுவோம். இந்த உயிர் தழுதல்ல என்னென்ன வகையான நியாய தீர்ப்புகள் நடக்கும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்கள்ல பார்த்தோம் 3 வகையான நியாய தீர்ப்புகள் நடக்கும். ஒன்று கிறிஸ்துவின் நியாயாசனம், 2வது நாடுகளின் நியாய தீர்ப்பு, செம்மறியாடு வெள்ளையாடி நியாய தீர்ப்பு, 3வது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதுல துவக்கணும், அதை முழுவதுமாக எடுக்கவில்லை. இதனால வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். பழைய ரெவலேஷன்ல ஜாயின் பண்ணவர்களோ அல்லது என்னுடைய டேனியல் பைபிள் ஸ்டடியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒருவேளை ரிப்படிஷன் மாதிரி தோணலாம். இது நம்ம அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகெயின். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இது எப்பொழுது நடக்கும் என்று வைத்து பார்த்தீங்களானால், கடைசியில நடக்க போகிற நியாய தீர்ப்பு புதிய வானம் புதிய பூமி உருவாகுவதற்கு ஆயத்தப்படுத்துகிற நியாய தீர்ப்பு. பழைய பூமி, பழைய வானம், பழைய பாவம், பாவிகள் எல்லாருக்கும் ஒரு தீர்ப்பு கட்டி ஒரு புதிய வானம் புதிய பூமி உருவாகுவதற்கு ஏதுவானதுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நான் சொன்ன 3 வகையான நியாய தீர்ப்பு 3 காலகட்டங்களிலே நடக்கும். அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வந்த உடனே வருவதற்கு முன்பதாக ரகசிய வருகையில கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அங்கே கிறிஸ்தவர்கள் வானத்துல பூமியில இருக்கிறாங்க. வானத்துல இவர்களுக்கு ஒரு நியாயாசனம் இருக்குது, அதான் கிறிஸ்துவின் நியாயாசனம். கடந்த வாரங்கள்ல பார்த்தோம், பீமா ஜட்ஜ்மெண்ட். அடுத்தல பார்த்தோம் நம்ம கடந்த வாரம் நாடுகளின் நியாய தீர்ப்பு, செம்மறியாடு வெள்ளரியாடு. அவர் வலது பக்கம் உள்ள செம்மறியாடுகளை நோக்கி பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களே வாருங்கள்னு அவங்களுக்கு சொல்றாரு. அவங்க யாருன்னா என்னுடைய சகோதரர்களுக்கு உதவினவர்கள், யூதர்களுக்கு இந்த ட்ரிபுலேஷன் உத்தரவ காலத்திலே உதவி செய்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமும் மற்றவர்கள் அக்னி கடலும் தள்ளப்படுகிறார்கள். 3வது வரப்போகிறது தான் பொது நியாய தீர்ப்பு. இதுல எல்லாவற்றிலையும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. கடைசி தான் இந்த பொது நியாய தீர்ப்புல வரக்கூடிய உயிர்த்தெழுதல், 2வது உயிர்த்தெழுதல். இந்த 3 வகையான நியாய தீர்ப்புகளும் 3 காலகட்டங்கள்ல வருகிறது. சோ அவைகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வரப்போகும் 3 வகை நியாய தீர்ப்புகள். ஒன்று கிறிஸ்துவின் நியாயாசனம், பீமா ஜட்ஜ்மெண்ட். ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமானால் நமக்கு வெகுமதி அளிக்கிற ஒரு நியாய தீர்ப்பு. ஏன்னா அக்னியும் இந்த இது சோதிக்கப்படும் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். ஒன்னு நீ பொன் வெள்ளி அல்லது விலையேறப்பட்ட கற்களினால் உன்னுடைய ஊழியம் இருக்குமானால் அவைகள் நிலைத்து நிற்கும். சாதாரணமா கிடைக்கிற இந்த கல்லு மண்ணு வைக்கல் செங்கல் இதை வச்சு கட்டக்கூடியது நிலைத்து இருக்காதுங்கிறாங்க. விசேஷமாய் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட பற்கள் பூமிக்கு அடியில் இருக்கும், கடினப்பட்டு வந்தால்தான் இந்த கிரீடங்கள் கொடுக்கப்படும். இதெல்லாம் நாம் பழைய வெளிப்படுத்தின விசேஷத்தில் எடுத்தவைகள், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணக்கு நேரம் இல்லை.
இன்னைக்கு I was really very busy all day. I was even thinking of canceling the study, but I don't want to do it. My wife was insisting that we go ahead with it. So, இந்த எல்லா வகையான ரிவார்டு கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய ஊழியங்கள் சோதிக்கப்படும். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் நடக்கிற சம்பவங்கள். இரண்டாவது, வெள்ளரியாடு செம்மறியாடு பிரிக்கப்படுகிறது. அது நான் ஏற்கனவே எடுத்து விட்டேன். மூன்றாவது, வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எத்தனை வகையான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி கோர்வையாக எடுப்பதுங்கிறது பார்க்க முடியாது. இவைகளெல்லாம் பல பாடுகளை பட்டு கொண்டு வரக்கூடிய ஸ்டடிகள். அதனால இவைகளை நீங்கள் அறிந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமானது. இதுல இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் முடிந்த பிற்பாடு இடையில ஒரு கல்யாண விருந்து இருக்குது. அதனுடைய ஆர்டர் உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்போ மணவாட்டி ஆயத்தமா இருக்கிறாள். மணவாட்டி ஆயத்தம்னா இப்போ உள்ள நீங்களும் நானும் மணவாட்டி. இந்த மணவாட்டி எதுக்கு ஆயத்தமா இருக்கிறாள்? மணவாளுடைய வருவைக்கு. மணவாளன் எப்போ வருவார்னு தெரியாது. மத்தியமானத்துல வரும்போது உயிரோடு இருக்கிறவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றுமா அவரோடு கூட இருப்போம். அதனாலதான் மணவாட்டி ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லது ஆயத்தமா இருந்த மணவாட்டி மரித்திருந்தாலும் அவர்களும் உயிர்த்தெழுந்து சபை எடுத்துக்கொள்ளுவதற்கு ஏதுவாக இருக்கு. சோ அப்ப என்ன நடக்கும்னா, இந்த மணவாட்டி ஆயத்தம் அடுத்தது சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது மணவாட்டி கிறிஸ்துவோடு இருக்கிறார். கிறிஸ்துவோடு, அதாவது நம்ம விசுவாசிகள் அல்லது உயிர்த்தெழுந்தவர்கள் கிறிஸ்துவின் நியாயாசனம் முடிந்து கல்யாண விருந்துக்கு 19ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ரெவலேஷன் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இது நீங்க அறிந்திருப்பது மிகவும் நல்லது. ரெவலேஷன் 19 நினைக்கிறேன். அந்த இருக்கு பாருங்க, 7வது வசனம். ஆட்டுக்குட்டியானவருடைய நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சத்தியமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. இந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அடுத்தல 9 பாருங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, இதுதான் அங்க கல்யாண விருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். மேலும் இவைகள் சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். இப்ப இந்த காரியங்கள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவின்னா யாரு? நாம. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மணவாட்டிகளாகிய நாம் மணவாட்டிகளா இருக்கணும். எப்போ பொதுவா பார்த்திருக்கீங்களா? ஒரு மணவாட்டிய ஆயத்தப்படுத்துறதுக்கு சும்மா தூங்கி முடிஞ்சா இருக்கும்? இல்ல. மணவாட்டி அன்னைக்கு திருமணம்னா எல்லாமே இப்போ உள்ள காலகட்டங்கள்ல பார்க்கும் பொழுது மேக்கப்புக்கு எல்லாம் போயிடுவாங்க. ஹோல் டே வில் பி ஸ்பெண்ட் ஆன் மேக்கப், ட்ரெஸ், அல்லது பார்லர் இருந்த ஆளு வந்து இது பண்ணுவாங்க. அதான் மணவாட்டியுடைய ஆயத்தம். அது மாதிரி நாம ஆயத்தமா இருக்க வேண்டும். எதற்கு? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு. நம்ம ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு நாம ஆயத்தமா இருக்கலன்னா நம்முடைய லைஃப் வேற மிசரபிளா போய்விடும். நாம கிறிஸ்துவோடு மணவாட்டி போய் இருக்கணும் கல்யாணத்திற்கு. அதான் கிறிஸ்துவின் நியாயசனத்தை முடிச்சு கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இதன் இடையில நடக்கிற ஒரு சம்பவம். அதுலயும்
இந்த 3.5 வருஷ கணக்கு பார்க்கும் பொழுது பின்னால தானியலுக்கும் 1260 days, இன்னொரு இடத்துல 90 days, ஒரு 30 days கேப் வரும். இந்த 30 daysமே என்ன, சில சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா 30 days வித்தியாசம். ஒண்ணு கிறிஸ்துவ நியாயாசனம் நடக்கணும், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம், அடுத்தது அந்த நாடுகளின் நியாய தீர்ப்பு. இவைகளுக்கெல்லாம் ஒரு 30 days எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது கல்யாண விருந்து முடிஞ்சு அடுத்தது நாடுகளின் நியாய தீர்ப்பு முடிஞ்சு சில காலம் சத்துரு விடுதலையாக்கப்படுவான். சாத்தான் விடுதலையாகிறான் சில காலம். அதுக்கு பிறகுதான் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்கிறது. இது ஒரு முக்கியமான நியாய தீர்ப்பு. இதுலதான் கடைசி நாம இருக்க மாட்டோம். நீங்களும் நானும் உண்மையான விசுவாசிகளாக இருப்போமானால் இதுக்கு இடைப்பட்ட இந்த 1000 வருட அரசாட்சி காலத்துல ரட்சிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து எழுப்பி நிற்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ரகசிய வருகையில ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும். இயேசு அர்மகதோன் யுத்தத்துல ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும். அதுக்கிடையில எப்பெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இருக்கலாம். இப்ப மகாபாரத இதுல உபத்திரவ காலத்தின் மத்தியில 2 தீர்க்கதரிசிகள் உயிர்த்தெழுதார்கள். இதெல்லாமே சேர்த்து முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த மெயின் திங்க், இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னு வைத்தீங்கன்னா, புத்தகமும் திறக்கப்படும். முன்னாடி எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் புத்தகங்கள். பின்பு நான் புஸ்தகமும் புத்தகங்களும், ஒரே ஒரு புத்தகம், நிறைய புஸ்தகங்கள். இந்த புத்தகம் ஜீவ புஸ்தகம்னு ஒண்ணு இருக்குது, நல்லா கவனிச்சுக்காங்க. உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை போல உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயர் எழுதப்படும்னா எல்லாருடைய பெயர்களும் அதுல எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சு கேளுங்க. டேனியல் பைபிள் ஸ்டடியில சொன்னேன். ஏன் எல்லாருடைய பெயர்களும், கிறிஸ்தவனோ இஸ்லாமியரோ எந்த பிறக்கிற எல்லா குழந்தைகளுடைய பெயர்களும் இந்த ஜீவ புஸ்தகத்துல பிறக்கும் பொழுது உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன், பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், நோ டவுட். காரணம், இந்த குழந்தை வளர்ந்து நல்லது கட்டுவது அறிவதற்கு முன்பதாக ஒருவேளை இந்த குழந்தை மரித்து போகுமானால் குழந்தையினுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறபடினாலே நிச்சயமா தேவனுடைய சமூகத்துக்கு போய்விடும். ஆனால் அதே குழந்தை வளர்ந்து வரும் பொழுது அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது வைங்க. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பானால் அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி விடப்படும். ஏன்னா மோசே தான் சொன்னான், தன்னுடைய சகோதரர்களுக்காக மன்றாடும் பொழுது, ஐயா இந்த ஜனங்க தெரியாம தப்பு செய்துட்டாங்க, அவர் எல்லாரையும் அழிக்க போறாரு. அப்பதான் அவங்க ஆண்டவர் சொல்ற, இவரு மோசேக்கு ரொம்ப சங்கடம். என்னடா, நான் அழைச்சு கொண்டு வந்த ஆளுங்களை பாதி வழியில எல்லாரையும் அழிச்சுட்டேன்னா, அவங்க கேட்கிறான், ஆண்டவரை என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து அழித்து போடும். So God can erase your name from the book of life. இந்த ஜீவ புஸ்தகமும் ஒருவேளை ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகமும், ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவ புஸ்தகம், அதாவது நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த 2மே ஒரே புத்தகமா தான் இருக்க வேண்டும். அல்லது ஜீவ புஸ்தகத்துக்கு ஒரு சப்பா ஒன்று இருக்கும்.
அந்த புக்கு என்னன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க பேர்லாம் அதுல போய்கிட்டே இருக்கும். அதுல போகும்போது இதுல வந்து பேர்கள் எல்லாம் பெர்மனன்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், எரேஸ் ஆக. இப்ப நான் நினைக்கிறேன் ஒருவேளை கிரீன் மார்க் போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு கந்தன் ஒரு ஆள் இருக்காருன்னு வைங்களேன், அவர் பேர் பிறக்கும் போதே கந்தன் இருக்கும். அவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்னு வைங்க, ஜீவ புஸ்தகத்துல பேர் வந்துடும், இதுல கிரீன் மார்க் வந்துடும். ஓகே, கந்தன் அக்செப்டட் ஜீசஸ். ஆனா அந்த போகிற வழியிலேயே கந்தன் ரட்சிப்பை இழந்து விட்டால் அதை கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இந்த நாட்கள்ல சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படி பிரதர், எவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்கள். இந்த டிஜிட்டல் யுகத்துல எவ்ரி திங் இஸ் பாசிபிள். எல்லாம் வந்தாச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்தாச்சு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு அந்தி கிறிஸ்து என்னவெல்லாம் பண்ண முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. வானத்துல அடையாளங்களை காட்ட முடிகிறது. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு சிலை பேசவும் சிலைகளின் அற்புதம் நடக்கவும் செய்ய வைக்க முடியும். ஏன்னா இந்த நாட்கள்ல உண்மையான மனிதர்களை மாதிரி டீச்சர்ஸே வந்தாச்சு. So Antichrist will make use of this. He will take advantage of this advanced technology. And ஆண்டவரும் கூட இந்த ஜீவ புஸ்தகத்துல ரெஜிஸ்டர் பண்றதும் நிச்சயமாக இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நடக்கும். அவருக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம். பின்பு பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதில் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். இப்ப அதன் மேல் வீற்றிருக்கிறவர் யார்? இந்த விளக்கம் நான் எடுக்கல உங்களுக்கு முன்னால. நிறைய பேருக்கு இதை சொல்லி முடிச்சிட இடத்துல வர, அதில் மேல் வீற்றிருக்கிறவர் யார்? அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அங்கிட்டு போயினா அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். இந்த புத்தகங்கள் எத்தனை வகையான புஸ்தகங்கள், அதற்கு சப்போர்ட்டிவ் வசனம் நான் அதுக்குள்ள கொண்டு போறேன், நிறைய இருக்குது. பட் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாம் முடிஞ்சது அப்படி கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு நாள் ஜீவிதமும் அனலைஸ் பண்றதுக்கு தான் அந்த புஸ்தகம். தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அதுலயும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அக்கினி கடல்ல அந்த கிரியைகளுக்கு தக்கதாக எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருமே ஒரே இதுக்குதான் போறாங்க. அடுத்தால ஒரு இது என்ன பாருங்க, சமுத்திரம் தமிழுள்ள மரணத்தை மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்கள் உள்ள மரித்தோரை ஒப்புவித்து யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளிலே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்போ ஏன் சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, ஏன் மரணமும் பாதாளமும் தங்கள் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன? அடுத்தல பாருங்க, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டது. ஏன் தள்ளப்பட்டது? இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். மெயினா ஜீவ புஸ்தகத்துல இல்லைன்னா அக்கினி கடல், ஜீவ புஸ்தகத்துல இருக்குன்னா கிரியைகளுக்கு தக்கதான நியாயத்தீர்ப்பு. அதுதான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜீசஸ ஏற்றுக்கொண்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, கம்யூனியன் எடுத்தாச்சு, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் கணக்கு ஒப்பித்து ஆக வேண்டும். அதான் நியாயத்தீர்ப்பு. சரி, இந்த அதிகாரம் யாருக்கு? இந்த நியாயாதிபதி யாரு? நிச்சயமா இந்த வெள்ளை சிங்காசனத்துல அமர்ந்து நியாயம் தீர்க்க போகிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவே நியாயாதிபதி. இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு இது உண்டு. இஸ்லாமியர்கிட்ட கேளுங்க,
இயேசு கிறிஸ்து தான் he is going to judge the world. அதுல வெரி கான்பிடண்டா சொல்லுவாங்க. ஈசா நபி தான் உலகத்தை நியாயம் தீர்க்க வருவார். ஆனா அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, ஈசா நபி ஒரு மனிதன், அல்லாஹ் தேவன் ஒருவரே. அப்ப ஈசா நபி யாரு? ஈசா நபி பூமிக்கு வரப்போகிறவர். அப்ப நான் கேட்பேன், ஈசா நபி மனுஷனா? ஆமா மனுஷன். இஸ்லாமியர்கிட்ட நான் எப்பவுமே கேட்கக்கூடிய கேள்வி, ஈசா நபி மனுஷனா? மனுஷன் தான். அப்ப ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நியாயம் தீர்க்க முடியுமா? நீங்க நிறைய பேர்கிட்ட உங்கள்கிட்ட யாரும் ஆர்கியூ பண்ணாங்கன்னு இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்காங்க. இயேசு கிறிஸ்து. அப்ப நான் கேட்பேன் அவங்ககிட்ட, சிருஷ்டிப்பில் உயர்ந்தவர் யார்? ஈசா, இயேசு. பாவம் செய்யாதவர்களில் ஒருவர் யார்? மோசே. மூசா. மூசா சொல்லுவாங்க, மூசா நபி. மோசே கொலை செய்தாரா? ஆமா. உங்க முகமது பாவம் செய்திருக்காரா? பாவம் செய்திருக்காரு. இயேசு பாவம் செய்யாதவர். அப்ப பாவம் செய்யாதவரில் உயர்ந்தவர், சிருஷ்டிப்பில் உயர்ந்தவர், தீர்க்கதரிசிகளில் உயர்ந்தவர். அப்போ அவர் இன்னொரு மனுஷனை நியாயம் தீர்க்க வர போகிறவர். அப்ப அவர் யாரு? மனுஷனா கடவுளா? நான் தான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, அப்ப அவர் யாருப்பா? கடவுளா மனுஷனா? நீங்க யோசிச்சு பாருங்க. கடவுளா மனுஷனா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நியாயம் தீர்க்க முடியாது. எல்லாவற்றிலும் மனுஷனோட உயர்ந்தவர். அதனாலதான் நான் சொல்லுவேன், தேவன் ஒருவரே, பிதா குமாரன் பரிசுத்த மூவரில் ஒருவரா இருக்கிறார். இல்லைன்னா உங்க கான்செப்ட் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு ரெண்டாவது கடவுள் ஆயிடுறாரு, ஜட்ஜ் பண்ண வர்றாரு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் ஜட்ஜ் பண்ணணும்னா இயேசு மாத்திரம்தான் முடியும். அப்ப அவர் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு கொடுக்கிறாருன்னா அவர் மனிதன் அல்ல, மனிதனுக்கு அப்பாற்பட்டவர் தேவன். அவர் தேவனானால் இரண்டாவது கடவுள் அல்ல, மூவரில் ஒருவர். புரியுதா? இதுல நாம அறிந்திருக்க வேண்டும், மூவரில் ஒருவர், இயேசுவே நியாயாதிபதி. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுவே நியாயாதிபதி, அன்றும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல, இதுதான் முக்கியம். எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல், எதுக்கு நியாய தீர்ப்பை எதற்கு கொடுத்திருக்கிறார்? குமாரனுடைய கையில இயேசுவுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் இயேசுவை கனம் பண்ண வேணும். பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல், நியாய தீர்ப்பு அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷகுமாரனுக்கு தான் அந்த அதிகாரம், வேற யாருக்கும் கிடையாது. இந்த வசனங்களை வைத்துதான் நீங்க பேச வேண்டும். வசனம் எல்லாமே யார்ட்டும் போய் வாயப்படக்கூடாது. யெகோவா சாட்சிக்காரர்களுக்கு இதெல்லாம் தெரியுமோ தெரியாதோ தெரியல. அப்போ நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியினால், அவர் மனுஷகுமார், அவருக்கு தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பாருங்க, 3 நாள்ல தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஏன் எழுப்பினாரு? அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். பவுல். அப்ப என்ன அவர் ஏன் எழுப்பினார்? எல்லாரும் காணும்படி செய்ய காரணம் என்ன? அவர் அனுப்பப்பட்ட நியாயாதிபதி. யாருக்கெல்லாம் நியாயாதிபதி? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும். அதனாலதான் அங்கே உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் நிற்பாங்க. சாட்சியாய் ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அடுத்தல பாத்தீங்கன்னா, ஒரு நாளை குறித்திருக்கிறார். அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து.
அந்த மனுஷனை நியமித்திருக்கிறார். அந்த மனுஷனை மரித்தோர்ல இருந்து எழுப்புறதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். ஒரு நிமிஷம், இது ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்க. சாரி, சரி பரவாயில்ல, அது ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம், ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்கு. சரி, சோ தேவனை எழுப்பினதற்கு காரணமே மற்றவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டாம். அதுக்காக வேண்டிதான் நமக்கு இந்த நாள் இல்ல. இன்னொரு நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க, நீங்க கிறிஸ்துவோடு உயிர் தள்ளவில்லையானால் நியாய தீர்ப்புல நிற்க முடியாது. நாம பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டுமானால் நாம அவர் எழுப்பின மனிதனோடு கூட நாமும் உயிரோடு எழும்பியிருக்கிற வேண்டும். இல்லையானால் நமக்கு நியாய தீர்ப்புல நீங்களும் நானும் நிற்க முடியாது. நம்மையும் எழுப்பி இருக்க வேண்டும், நாமும் மறித்து அவரோடு உயிர் தெழுந்திருக்க வேண்டும். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். இருதயத்தின் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருந்திருக்கிறார். அவருக்கு நம்ம ஒவ்வொரு இதுகளுக்கும் கணக்கு ஒப்புவித்துதான் ஆக வேண்டும். இருதயத்தின் அந்தரங்கள், நீ எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, உன்னுடைய அந்தர வாழ்க்கை எப்படி, அந்த அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவைகளை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இவைகள் விளங்கும். ஒவ்வொரு வார்த்தைகள், பேச்சுகள், நடத்தைகள், செயல்கள் எல்லாமே. அப்போ நியாய தீர்ப்பில் சரித்திரம் என்ன பண்ணுதுன்னா தன்னில் உள்ள மருத்துவரை ஒப்புவித்தது. ஏன் சமுத்திரம் தன்னுள்ள மருத்துவரை ஒப்புவிக்க வேணும்? ஏன்னா எல்லாமே காலி பண்ணும். வெக்கேஷன் இது வெக்கேட் த ஹவுஸ், நம்ம வீடை காலி பண்ணும் போது சமுத்திரம் காலி பண்ணும். அங்குள்ள இதுவரை செத்த மனுஷனெல்லாம் வெளியே கொண்டு வந்து அவெல்லாம் எழுப்பி போய் நிற்பான் நியாய தீர்ப்புக்கு. ஏன்னா சமுத்திரம் இருக்க போறது இல்லை, அழிய போகுது. ரெண்டாவது, மரணம் தன்னில் உள்ள மருத்துவர் அப்படின்னா பூமி எல்லாரையும் எழுப்பி போக சொல்லிடும். நியாய தீர்ப்பு வந்தாச்சு, போயிடுங்க. யாருமே தப்பு வைக்க முடியாது. ஏன்னா தேவனால முடியும். எழுப்ப முடியுமா முடியாதா? முடியும். அடுத்தது, பாதாளம் தங்களில் உள்ள சமுத்திரம், பாதாளம் தங்களில் உள்ள மருத்துவரை ஒப்புவித்தன. அங்கேயும் கொஞ்சம் பேர் கிடப்பான். எல்லாரும் போய் எழும்பி நிற்கணும். அந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பதாக எல்லாம் எம்டி ஆகணும். எது? வானம், பூமி, சமுத்திரம், பாதாளம் ஒன்னும் இருக்கக்கூடாது. எல்லாரும் நியாய தீர்ப்புக்கு வர வேண்டும். யாரும் இதுல தப்பிக்க முடியாதுங்க. அதான் அந்த கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இதுல யாருமே தப்பு வைக்க முடியாது. பெரிய வெள்ளை சிங்காசனத்துல போய் வானம் அகன்று போச்சுது, சமுத்திரம் தன்னுள்ள மருத்துவரை ஒப்புவித்து விடும், மரணமும் பாதவனமும் தங்களில் உள்ள மருத்துவரை ஒப்புவித்துன எல்லாம் போய்விடும். அங்க அமர்ந்திருந்த எல்லாம் மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். அப்ப அப்பொழுது உயிர்த்தெழுபவர்கள் அந்த நாட்கள்ல மரித்த அவிசுவாசிகள், அதுக்கு இடையில விசுவாசிகளும் உண்டு. தானியேல் 12ஆம் அதிகாரத்துல அதான் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் வெளுத்து எழுந்திருப்பார்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. எல்லாரும் எழும்புவாங்க. சிலர் நித்திய ஜீவனுக்கு, சிலர் நித்திய நிந்தைக்கு. ரெண்டு குரூப் இருக்குது. தானியேலையே ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார்.
தானியேலுக்கு ரொம்ப சங்கடம். என்ன ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன், என்ன நடக்க போகுது? நீ வாழ்க்கை நீ ரெஸ்ட் எடுப்பா. தானியேல்கிட்ட சொல்லிடுவாரு, உன் வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்துட்ட, உன்னை பற்றி எங்களுக்கு நல்ல ரிப்போர்ட். எல்லாரும் எழும்புற விதத்துல நீ எழும்பு. நீ எழும்பி, எல்லாரும் எழும்புவாங்க. சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் எழும்புவாங்க. நீ எழும்பு, உன் வகையில் எழும்புவாய். அடுத்தது 20ஆம் அதிகாரத்துல பாருங்க, எல்லாரும் நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அக்கினி கடல் எல்லாம் சொல்லியாச்சு. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவராக காணப்படாதவர் எவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். யோவான் 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனுடையனார். குமாரனை விசுவாசியாதவன் எவனோ அல்லது விசுவாசியாதவன் எவனோ அவன் ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அதனாலதான் ரட்சிக்கப்படுங்க. நிறைய பேருக்கு ரட்சிப்புனா என்னன்னே தெரியல. நிறைய சபைகள்ல தெரியல. நிறைய சபைகளில குமாரன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? சர்ச்சுக்கு போனா போதும், பாட்டு பாடினா போதும், கொஞ்சம் பைபிளை வாசித்தா போதும், கொஞ்சம் பெர்க்மன்ஸ் பாட்டை பாடினா போதும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நிறைய சபைகள்ல ரட்சிப்பு என்னன்னா தெரியவே இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்க வரும். நன்மை செய்தவன் ஜீவன் அடையும்படி, தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையணும். நல்லவனும் கெட்டவனும் எழும்பிதான் ஆகணும். இல்ல கெட்டவன் நான் வரமாட்டேன், உள்ள உட்கார்ந்துக்கிட்டேன் அப்படின்னா நடக்காது. அந்த உலகத்துல உள்ள ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. புரியுதுங்களா? உலகத்தில் நடக்க போகிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள். நன்மை செய்தவனும் நிற்பான், தீமை செய்தவனும் நிற்பான். ஆனா எல்லாருமே புறப்படுவார்கள். என்ன, தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்பட்டு போறாங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. அங்கேதான் இந்த புத்தகங்கள் திறக்கப்பட்டன. இதெல்லாம் பார்த்தோம். ஜீவ புத்தகம், கிரியைகளுக்கு தக்கதா நியாயப்படுத்தால் மரணமும் பாதாளமும் அக்னி கடல்ல தள்ளப்பட்டன பார்த்தோம். இந்த புத்தகங்கள், இந்த இதுல நீங்க போய் இன்னொன்னு சொல்லித்தரேன். நீ நியாய தீர்ப்புல நிக்க போறோன்னு போய் வக்கீல கூட்டிட்டு அங்க போக முடியாது. உங்களுக்காக பரிந்து பேச வழக்காட வக்கீல் கிடையாது. இந்த நியாய தீர்ப்புல வழக்காட வக்கீல் இல்லை. நல்ல ஞாபகம் வைங்க. வக்கீல் வந்து உங்களுக்காக வாதாட மாட்டார். நியாய தீர்ப்பு பண்ணுவதே இயேசு கிறிஸ்து. ஒருவேளை வேற யாராவது நியாய தீர்ப்பு பண்ணியிருந்தா இயேசு வக்கீலாக இருந்து நியாய தீர்ப்பு நமக்காக பேசுவார். ஆனால் இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பகரமாக பேசுவதற்கு யாரும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் செயல்பட மாட்டார். நம்மளை கொண்டு வந்தாச்சு. ஒண்ணு நீ உயிரோடு எடுக்கப்பட்டிருப்பாயானால் எஸ், வெல் அண்ட் குட், கிரியைகளுக்கு தக்கதான நியாய தீர்ப்புகள் உண்டு. இல்ல 1000 வருட அரசாட்சியிலிருந்து விசுவாசியாக வருவாயானால் அதுவும் இயேசுக்கு தெரியும். அதனால உங்களுக்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்லை. மேல்முறையீடு, சில வக்கீல் கேஸ் எல்லாம் தோற்று போயிடும். அதனால மேல்முறையீடுக்கு போவாங்க. ஹைகோர்ட்டு இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டு. இங்க அந்த கோர்ட் எல்லாம் ஒன் டைம் ஜட்ஜ்மெண்ட், அவ்வளவுதான். பி கேர்ஃபுல். அங்க இருந்து தப்பிச்சு திருப்பி ஓட முடியாது. எல்லாரும் புறப்பட்டு வருவார்கள்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தின்படி எல்லாரும் புறப்பட்டு வருவார்கள் போட்டிருக்குது. எல்லாரும் புறப்பட்டு போய் நிக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க அங்க போய் நிக்கணும். சில கோர்ட் இருக்குது. இந்த மெட்ராஸ்ல ஒரு தடவை நான் இப்படிதான் வந்துகிட்டு இருந்தேன். மெட்ராஸ்ல சென்ட்ரல் ஸ்டேஷன்ல, மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு முன்னால பஸ் சிக்னல்ல நின்னுச்சு. இந்த சிக்னல்ல நிக்குதுன்ன உடனே நான் இறங்கிட்டேன். நிறைய பேர் இறங்குறாங்க. இறங்கின உடனே கியூ போய்கிட்டே இருக்கு. இந்த இறங்கின கியூ எல்லாம் முன்னால போய்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா போலீஸ் எல்லாரையும் ஒரு பிக்கப்ல ஏத்திக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு ஆளு ஃபுல் சூட் எல்லாம் போட்டு கையில பேக் எல்லாம் வச்சிருக்காரு. பெரிய ஆள் நினைக்க. அவரு கெரிச்சி படுத்து வாயில போட்டு இப்படி பறக்க விட்டுட்டு இருக்காரு, முகம் தெரிஞ்சிடக்கூடாது.
அவன் போகும்போதே போலீஸ் சொல்லிட்டான், அங்க போய் நீ கேசு கீசுன்னு ஒண்ணும் பேசக்கூடாது. வக்கீலு கேப்பாரு, நீ இறங்குனியா? ஆமா ஐயா. சரி, 25 ரூபா ஃபைனை கட்டிட்டு போ. அப்படி அந்த நாட்கள்ல. அப்போ இந்த செகண்ட் அப்பீலுக்கு போறதா இருந்தா அது வேற கதை. இங்கேயும் அது மாதிரி என்ன லாரியில கொண்டு போனாங்க. அங்க போனா பல இடங்கள்ல உள்ள வேனம் வந்து இறங்குது. கோர்ட், மொபைல் கோர்ட் இருக்குது. வரிசையானுக்கும் நானும் போனேன். என்ன நீ இதுல சிக்னல்ல இறங்குனியா? 2 கையும் கட்டிட்டு இருக்கணும். ஆமா ஐயா. சரி, 25 ரூபா கட்டிட்டு போ. அங்க செகண்ட் அப்பீல் கிடையாது, மேல்முறையீடு கிடையாது. ஒருவேளை வசதி உள்ளவங்க ஒருவேளை கேஸ் போட்டு அது செய்வானலா இருக்கும். நான் எதுக்கு இதை கொண்டு வர்றேன்னா, இந்த வெள்ளச்சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்னாடி போன பிற்பாடு மேல்முறையீடும் கிடையாது, வேற ஒரு நடுவர் மன்றம் வச்சு அங்கேயும் ஒரு விசாரணை நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அல்லது கட்சிக்காரனை கூட்டிட்டு வந்து ஆளை ஜட்ஜை பிடிச்சி எடுத்து எதுவும் காரியங்களை வாய்க்கலன்னா அரசியல் அமைப்பு உரிமையும் கிடையாது. இல்ல, நான் இந்த சபையை சேர்ந்தவன், எங்க பிஷப் வந்து எங்களுக்காக ஆர்கியூ பண்ணுவாரு, அல்லது எங்க பாஸ்டர் வந்து எங்களுக்கு ஆர்கியூ பண்ணுவாரு. இல்ல அங்க போய் நின்றுட்டு, இல்ல இந்த எங்க பாஸ்டர் தாங்க எங்களை தவறான வழியில நடத்திட்டாரு, எங்களை மிஸ்கைட் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லப்படும். ஆண்டவர் நீதியா நியாயம் இருக்கிற தேவன், அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் உங்களுக்கு எல்லா உரிமைகளையும் கொடுப்பார். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆன எல்லா சத்தியங்களும் உங்களுக்கு விதைக்கப்படும். உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம திடீர்னு ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு விட மாட்டாங்க. உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படும், வேதத்தை வாசி என்று சொல்லப்படும். எல்லாம் எதுக்கு மரித்தார், எதற்கு உயிர் தெழுந்தார். இப்ப நம்ம பைபிள் ஸ்டடியில வந்தவங்க எல்லாம் கணக்கு வேற, எக்ஸ்கியூஸே கிடையாது. பேரம் பேசுறத ஒரு லஞ்சம் கொடுத்து அதை சரி பண்ணலான்னோ என்ன நடக்காது. இந்த இதுல என்ன டைட்டானிக் ஷிப்பு கீழே விழும்போது, மூழ்கும் போது, அதுல சில பணக்காரங்க என்ன பண்ணாங்களா, அந்த போட்ல தப்பிச்சு போறதுக்கு பணம் கொடுத்தாங்களாம். யாருக்கு? அந்த அனுமதிக்கிற ஆபீசருக்கு. அந்த ஆபீசரே மறிக்க போறாரு. அவருக்கு தெரியும் எல்லாரையும் அனுப்பிட்டு கடைசி கப்பல்ல மூழ்கி சாக போறோம். சாகும்போது அவனுக்கு பணம் கொடுக்கறான், இவன் வாங்குவான் அந்த பணத்தை. அதே மாதிரிதான் கடைசி நிமிடத்துல நம்மள எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்துல போய் நான் இவ்வளவு சர்ச்சுக்கு காணிக்கை கொடுத்திருக்கிறேன், நான் இவ்வளவு செய்திருக்கிறேன், என் ஒய்ஃப் என் ஒய்ஃப் ஜெபம் பண்ணா, அதெல்லாம் முடியாது. மேல்முறையீடோ பேரம் பேசுதலோ இல்லை, உங்களுக்காக ஜாமீனும் கிடையாது. ஜாமீன் கொடுக்கணுமானா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ அவரவர்கள் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அதான் இந்த புத்தகங்கள், மனசாட்சியின் புத்தகம். இந்த மனசாட்சியின் புத்தகத்துல இருந்து நான் விளக்கம் எடுத்துட்டு வரல, எனக்கு என்ன அதுலயே போட்டு அப்படியே இழுத்துட்டு போக விருப்பம் இல்லை. 12ஆம் அதிகாரம் தொடங்கணும்னு விரும்புறேன். உங்களுடைய மனசாட்சி, கான்சியஸ்னஸ். சிலவங்களுக்கு இயேசுவையே குறித்து அறிவிக்கலன்னா அவங்களுடைய மனசாட்சியே அவங்களுக்கு புத்தகமாக இருக்கு. அதான் மனசாட்சியின் புத்தகம். சிலவங்களுக்கு கில்ட் கான்சியஸ்னஸ் ஃபீல் பண்ணும் பாருங்க. அவன் ஒரு காடு மலையில உள்ளவனா இருப்பான், இயேசுவை பற்றி அறிந்திருக்காது. ஆனா அந்த கான்சியஸ்னஸ் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் உணர்ச்சி இருக்கும். மனசாட்சி, மனசாட்சி குத்தும். சின்ன குழந்தைகளை பார்த்திருக்கீங்களா? குழந்தைகளுக்குள்ளே மனசாட்சி வைங்களேன். ஒரு குழந்தை தான் திடீர்னு ஏதாவது திருடுதுன்னு வைங்க, சின்ன குழந்தையா இருக்கும், அந்த குழந்தைக்கு பேச தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அந்த திருடுகிற நேரத்துல யாராவது வந்துட்டாங்கன்னா டக்குன்னு அப்படி மறைச்சுக்கிடும். ஏன்? பெரிய பைபிள் வசனங்கள்லாம் தெரியாது அந்த குழந்தைக்கு. அதான் மனசாட்சி. தப்பு செய்யும் போது ஒளிந்து கொள்ளும், அப்படியே குனிஞ்சு நிற்கும். தப்பு செய்யக்கூடிய பிள்ளைகளை பார்த்திருக்கீங்களா? தப்பு செய்த பிள்ளைகள் ஏதாவது முட்டாய வாயில போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்கும், பெற்றோர்களுக்கு தெரியாது. அதே மாதிரிதான்
வளர்ந்து வரும் பொழுது கிறிஸ்துவ அறியாதவர்களுக்கு உள்ள புத்தகம் மனசாட்சியின் புத்தகம். அடுத்தது நிறைய பேருக்கு உதைக்கும் வார்த்தைகளின் புத்தகம். நம்முடைய நாவு யாக்கோபுல பாத்தீங்கன்னா தெரியும், காட்டையும் கொளுத்தி விடும். இந்த நாவின் அதிகாரத்தினால ஒருத்தரை சபிக்கவும் முடியும், ஆசீர்வதிக்கவும் முடியும். நிறைய நபர்களை பார்த்திருக்கேன். நான் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஆவிக்குரிய சபையில உள்ளவங்க சிலவங்க இதனாலேயே நான் ரட்சிக்கப்பட வர்றதுக்கு ரொம்ப நாளாச்சு. அவங்க பேசின கெட்ட வார்த்தைகள், cursing others. அதே நேரத்துல ஞாயிற்றுக்கிழமையான அந்நிய பாஷையும் அபிஷேகமும். அதனாலதான் நீதிமொழிகள் புத்தகத்தை நீங்க எப்பவும் வாசிக்கணும். நீதிமொழிகளை தயவு செய்து எல்லாரும் வாசிங்க. 31 அதிகாரம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வைத்து நீங்க வாசித்தீங்கன்னா அந்த நாள்ல உள்ள ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும் நீதிமொழிகள். அது மாதிரி சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா மற்றவர்களோடு தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவை குறித்து சொல்லுகிறது. நீதிமொழிகள் உங்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள உறவை குறித்து சொல்லுவது. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், மனிதர்கள் எப்படி பேச வேண்டும், நாவை எப்படி பயிர்த்தணும், பொய் நாவு எப்படி இருக்கும், துன்மார்க்கன் எப்படி இருக்கான், துன்மார்க்கனுடைய நினைவு எப்படி இருக்கும், இவையெல்லாம் ஒரு கான்சியஸ்னஸ் இதுக்குதான் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதனாலதான் இதெல்லாம் எதுக்கு கொடுக்கிறாரு ஆண்டவர் நமக்கு பைபிள்ல கொடுக்கிறாருன்னா, இதெல்லாம் பைபிள் உள்ள வசனங்கள். நியாயத்தீர்ப்பு நாள்ல சொல்லுவார், நீ வாசிக்கலையா? வார்த்தைகளின் புத்தகம்னு ஒண்ணு இருக்கணும் உனக்கு டீச்சிங்ல போனியே, அதுக்கு பிற்பாடு நீ ஏன் அந்த மாதிரி வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தின? எனக்கு தெரிஞ்ச பல வருஷங்களுக்கு முன்பதாக என்னுடைய பைபிள் ஸ்டடியில ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க. நல்ல மறந்தோறும் அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கிறவங்க, நல்ல ரொம்ப ஆவிக்குரிய ஒரு சகோதரி. ஆனா ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது அவங்க குத்தப்பட்டவர்களாக இருந்து சொல்றாங்க, ஜெபத்திலேயே சொல்றாங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்க, இனிமேல் நான் கெட்ட வார்த்தை பேசுறேன். சிலவங்களுக்கு என்னன்னா அது ஒரு பழைய சோகமும் உள்ளுக்கு நின்றுகிட்டே இருக்கும். இவைகளெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க வீட்டுல போய் எல்லாரும். அப்போ we are accountable to every word we are uttering from our mouth. அடுத்தது அந்தரங்க செயல்களின் புத்தகம். இதுதான் நம்ம 12ஆம் அதிகாரத்துல பார்க்க போறோம். இந்த அந்தரங்க செயல்கள், உதாரணத்துக்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் இன்னைக்கு எடுப்பேன், சமயம் இருந்தா, இல்லைன்னா நான் அடுத்த வரங்க பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல ஒன்னாவது ஆகையால் எங்க 11ஆம் அதிகாரத்துல விசுவாசம், 12ஆம் அதிகாரத்துல மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், இந்த பாவத்தை தான் உடனுங்கிறார். இங்க இருக்கு பாருங்க இந்த அந்தரங்க செயல். இந்த பாவம் என்ன? ஒரு துன்மார்க்கமான மனிதனோடு பழகுவது. ஆண்டவர் அந்த நாள்ல கணக்கு ஒப்பிக்கணும், நீ எதுக்கு அவங்க கூட பழகுன? அவன் துன்மார்க்கமான செயலுக்கு நேராக உன்னை கொண்டு போகலாம். அல்லது நீ அந்தரக்கமா போர்னோகிராஃபி பார்த்தியே, தவறான மூவி பார்த்தியே, ஞாபகம் இருக்கா? எவ்ரிதிங் இஸ் பீயிங் டாக்குமெண்டட். நாம எதெல்லாம் பார்க்கிறோம் அந்தரங்க செயல்கள் அப்படின்னா யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம செய்து கொண்டிருக்கிற செயல் எதா இருந்தாலும், துன்மார்க்கமான நண்பர்களோடு பழகுவது, துன்மார்க்கமான செயல்களை பார்ப்பது, துன்மார்க்கமான செயல்களை செய்வது, மற்றவர்களுக்கு துரோகம் செய்வது. சிலவங்க போட்டு கொடுப்பான், betraying others. கள்ள கடிதங்கள் எழுதுவது, நம்ம நெருங்கி இருக்கிற இதெல்லாம் நம்மள நெருங்கி வரக்கூடிய இது எல்லாம் தூரம் தள்ளிட்டு ஓடுனாதான் அவரை நோக்கி நாம ஓட முடியும். இந்த அந்தரங்க செயல்கள் நிறைய பேருக்கு மொபைல்ல, நீங்க இன்னைக்கு உள்ள இந்த காலகட்டங்கள்ல நம்ம பார்க்கிற மொபைல்கள் போகுது.
யாருமே யாரும் பார்க்க யாரும் தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னா டக்குன்னு என்ன சீனை மாத்திரும். அதான் அந்தரங்க செயல். உன்னை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல யாரோ வந்துட்டாங்கன்னா மாத்துறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் அந்தரங்க செயல். தட் இஸ் ட்ரூ. யூ கேன் நாட் எஸ்கேப். அவைகளெல்லாம் டாக்குமெண்டட். அதே மாதிரி பேசுகிற வார்த்தைகள், சிந்திக்கிற செயல்கள், சிந்தனையில இருக்கிற பாவங்கள் இருப்பாரு, அது இதுக்குள்ள வரும். சிந்தனையில தவறான வாலிப இச்சைகள், இது எல்லாமே அதுக்குள்ள வரும். இவைகள் எல்லாம் நம்ம கணக்கு போய்க்கணும். அடுத்தது கிரியைகளின் புத்தகம். அவர கிரியைகள்னா என்ன? நான் தேவனுடைய பிள்ளையா இல்லையா? சிலவங்களுடைய ஜீவிதத்தை பார்த்தாலே அவங்களே கேட்பாங்க, பிரதர் அவரை உங்களுக்கு தெரியுமா? அவரு கிறிஸ்டியனா? ஆமா. இல்ல 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 அவரு கிறிஸ்டியன். ஏன்? எங்க டிபார்ட்மெண்ட்ல அவர் தான் லிக்கர் வைப்பாரு. இவரு டீக்கன் எங்க சர்ச்சில். வேற ஒரு சபையில ஒரு சகோதரன் சொன்னான், பிரதர் எங்க சர்ச்சில் ஒரு பயங்கர ஆக்டிவ் மெம்பர் இருக்காரு, ரொம்ப பயங்கர ஆக்டிவ். ஆனா அவரு ஆளை வச்சு கொலை பண்ணிட்டாரு. ஒருத்தரை கொலை பண்ணி ஜெயிலுக்கும் போயிட்டாரு. போயிட்டு திருப்பியும் வந்து ஆக்டிவா இருக்காரு. பாஸ்டர் அவரை ஏற்றுக்கிட்டாரு. இவளெல்லாம் நிறைய நடக்குது. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நிறைய சபைகள் இல்ல இன்னைக்கு என்ன பண்றாங்க, பாஸ்டர்ஸ அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஏன்? கிரியைகள் சரியில்லை. புறமதத்தவர்களை கொண்டு வந்து இவங்களுடைய வாழ்க்கைகளை, இவங்க வாழ்க்கை, இவங்களுடைய காரியங்களை மேற்பார்வையிடுவதற்கு புறமதத்தவர்களை கொண்டு வராங்க. ஜீவ புத்தகம் மற்றொரு புத்தகம். சோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஏழையரா முடிப்பேன் முடிந்தால். அப்போ எல்லாரும் பெரியவன் சிறியவன் எல்லாரும் வந்து நிற்பாங்க. தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புத்தகத்தினுடைய நாமத்தை நான் கிருப்பி போடாமல், அப்படியானால் ஜெயங்கொள்ளாத வாழ்க்கை உங்களுடைய என்னுடைய பெயரை கிறுக்கி போட வாய்ப்பு இருக்கு. என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அதனாலதான் கிரியைகளுக்கு தக்கதான நியாயத்தீர்ப்பும் சாட்சியாளர்களும் கடைசியா கொண்டு வர நியாயத்தீர்ப்பு பாருங்க. எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வார்த்தைகளை கேளாமல் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும். எவன் உதாசீனம் பண்ணுகிறானோ நியாயத்தீர்ப்பு நாளில் அவனுக்கு நேரிடுவது சோதம் குமாராவை காட்டிலும் பயங்கரமா இருக்கும். அதனாலதான் பாருங்க, கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. ஆண்டவர் சபித்த பட்டணங்கள். இந்த சபித்த பட்டணங்கள்ல ஆண்டவர் சபித்த பட்டணம் இன்னைக்கு சபிக்கப்பட்டது அந்த இடம் இருக்குது. கோராசினும் பெத்சாயிதாவும். உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் தீர்வு சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மறந்து இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாள்ல அப்போ இவங்களுக்கு நேரிடுவது, தீரு சீதோனுக்கு நேரிடுவது லகுவா இருக்கும். தீரு சீதோங்கிறது விக்கிரகங்கள் பட்டணம். நல்ல ஞாபகம் வைங்க. நியாயத்தீர்ப்பு நாள்ல இந்த விக்கிரக பட்டணம் நேரிடுவது கம்மியா தான் இருக்கும். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கோராசினுக்கும் பெத்சாயிதாவுக்கும் ஏற்படுவது ஐயோ. அதனாலதான் இன்னைக்கும் அந்த பட்டணங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. கோராசின் கிடையாது, பெத்சாயிதா கப்பர்நகூம் இருக்குது. தேவ ஆண்டவர் சபிக்காத பட்டணங்கள் இன்னைக்கு இருக்குது. நியாயத்தீர்ப்பு நாள்ல தீரு சீதோன்ல உள்ளவன் நிற்பான். அது ஒரு விக்கிரக பட்டணம். அங்கதான் எசபேல் அந்த ஊர்காரி. அடுத்தால பாருங்க, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினவே பட்டணத்தை மறந்து திரும்பினார்கள். ஆனா அவரை காட்டிலும் பெரியவர் இயேசு.
இப்போ இயேசுனுடைய வசனத்தை நீ கேளாமல் நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாயானால் நினிவே பட்டணத்தார் அங்க ஒரு ஓரத்துல வந்து நின்றுட்டு உனக்கு எதிராக குற்றம் சுமத்துவார். யோனா சொல்லியே நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், நீ இயேசு சொல்லியே ரட்சிக்கப்படலைன்னா அப்படியாக்கும்? யோனா எங்களுக்கு சொன்னாருங்க பாருங்க, நாங்கெல்லாம் வந்துட்டோம். அப்போ நினிவே பட்டணத்தாரெல்லாம் சேர்ந்து குற்றம் சுமத்துவார்கள். என்ன பேரு இயேசுவ நீ எல்லாரும் உங்க பாஸ்டர் சொல்லியிருக்காரு, எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துவ பற்றி உனக்கு சொன்னாங்க, நீ ஏன் ஏத்துக்கொள்ளல? நாங்கெல்லாம் வந்துட்டோம் பாரு. யோனா சொல்லியே நாங்க, யோனாலும் பெரியவர் இயேசு. அடுத்தால ஒரு ராஜஸ்திரி சாலமனை பார்க்க வந்தவள், சாலமனுடைய ஞானத்தை கேட்க வந்தவர்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். இதோ சாலமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவ இப்ப அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே ராஜஸ்திரியும் இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்தும். கோராசின் பெத்சாயிதா குற்றம் சுமத்துவாங்க, தீர் சீதோன் குற்றம் சுமத்தும். அதே மாதிரி அந்த பட்டணத்துல உள்ளவங்க அவங்களுக்கு நேரிடுவது பயங்கரமா இருக்கும். நினிவே பட்டணத்தார் குற்றம் சுமத்துவார்கள். சாலமனை பார்க்க வந்த ராஜஸ்திரியும் எழுந்து நின்று, நான் சாலமன் தான் பார்க்க வந்தேன், சாலமனிலும் மேலானவர் இருக்கிறாரே இயேசு, அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படின்னு அந்த ராஜஸ்திரியும் இந்த சந்ததியாரோட நின்று குற்றம் சுமத்துவாள். அடுத்தால பாருங்க, ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்க விரும்பி, இவங்கெல்லாம் பெரிய சோ கால்ட் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், விதைகளில் வீடை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம். இதுல யாரெல்லாம் வருவா? பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர், இவர்களெல்லாம் அதிக ஆக்கினை அடைவார்கள். இந்த நியாய தீர்ப்புல எல்லா கூட்டமும் சிறியோர் பெரியோர் எல்லாம் நிற்கும் போது அங்க தீர் சீதோன் பட்டணத்தார் நிற்பாங்க, அந்த நினிவே பட்டணத்தார் நிற்பாங்க, சாலமன் அந்த ராஜஸ்திரி நிற்பாள், இவங்க எல்லாம் நிற்பாங்க. நாங்கெல்லாம் வந்துட்டோமே, எங்களை காட்டிலும் பெரியவரை விட்டு விட்டு நீங்க வந்திருக்கீங்களே அப்படி. அதனால ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் இவன். அவன் அக்கினி கடல். அக்கினி கடல்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, சாத்தான், கள்ளத்திற்கு தரிசி, அந்தி கிறிஸ்து, பூமி, சமுத்திரம், பாதாளம், மரணம், இதுக்குள்ள எல்லாமே வந்துடும். அவிசுவாசிகள் எல்லாரும் புஸ்தகத்துல பேர் எழுதாவன்னா அதெல்லாம் வந்து. இப்ப நம்ம இதுவரை பார்த்தோம், இவங்களெல்லாம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிற்க வேண்டும். 7 விசுவாசிகளை குறித்து நம்ம பார்த்தோம். பல நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், செயல்களுக்கும், நடத்தைகளுக்கும், பார்வைகளுக்கும், கிரியைகளுக்கும், அந்தர செயல்களுக்கும் பதில் கொடுத்துதான் ஆக வேண்டும். இதுல யாரும் தப்பு வைக்க முடியாது. நாம ஜெபிக்கலாம் எல்லாரும் கூட. சிலவங்கிட்ட பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவருக்கு இந்த வசனத்தை நான் ஒரு தடவை காட்ட வரும். இல்ல வேண்டாம், பார்த்து அடுத்த வாரம் பார்த்து பொறுமையோடு ஓடக்கடவும். எல்லாரும் என்னோடு கூட ஜெபிங்க சற்று நேரம். ஆண்டவரே, உங்களோடு கூட நான் ஓடுகிறேன் ஆண்டவரே. பொறுமையோடு அவரை நோக்கி ஃபோக்கஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். அவரை பார்த்துட்டு நீ ஓடணுமான அந்த வெயிட் எல்லாம் தூரத்துக்கு போடுங்க. அந்தரங்க பாவம், அந்தரங்க கிரியைகள், அந்தரங்க சிந்தனைகள், அந்தரங்க நண்பர்கள், தவறான செயல்கள், தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். நம்ம மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினால இதுதான் ஆயத்தம். நம்ம எல்லாரும் ஜட்ஜுக்கு முன்னால போய் நிற்கும்போது
ஆக சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க சார், நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. இல்ல நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இனி என்ன ஏற்றுக்கொள்ளுகிறேன், அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. செகண்ட் அப்பீலே கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் இஸ் த பிளேஸ் வேர் எவ்ரிஒன் இஸ் பனிஷ்ட் ஆர் ரிவார்டட். அவ்வளவுதான். அங்க ஆர்குமெண்டோ அதான் நான் திருப்பி திருப்பி அதை அவ்வளவு தூரம் சொல்ல காரணம். அங்க போயிட்டு எல்லாம் ஆண்டவர் சில ஜட்ஜிட்ட, அமெரிக்கால இருந்து ஒரு ஜட்ஜிட்ட சிலவங்க கெஞ்சுவாங்க. அவரு பாவம் பார்த்து, ஓகே நீ வயலேட் பண்ண, ஆனா நான் யூஆர் ஓல்டு மேன், ஓகே ஐ ஃபர்கிவ் யூ, ஐ கேன்சல் யுவர் கேஸ் அப்படின்றவாரு. அது மாதிரி இங்க கேன்சல் எல்லாம் கிடையாது. நீ துக்க முகத்தை காட்ட முடியாது, எனக்கு யாருமே சத்தியம் சொல்லணும்னு சொல்ல முடியாது. இட் இஸ் a place where you are either punished or rewarded. உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு பரலோகம் அல்லது பாதாளம், அது கொடுக்கிற இடம். அதனால இந்த இடத்துல நீங்க தீர்மானம் பண்ண வேண்டியது. உங்களுக்குள்ளாக நான் சொன்னதுல நிறைய பேருக்கு தொக்கி நிற்கும். முக்கியமாக இந்த வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள். இந்த வாயினாலதான் நம்ம துதிக்கிறோம். தேவன் மனுஷனை சபிக்கணும், சபிக்காதங்க. டோன்ட் கர்ஸ் யுவர் சில்ட்ரன், என்கரேஜ் யுவர் சில்ட்ரன். அவன் எனக்கு தெரியும், அவன் அழிஞ்சு போவான்னு தெரியும், அப்படியெல்லாம் வார்த்தைகளை கடத்தாத. அது நாவின் அதிகாரத்தில் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த வார்த்தையினால், இந்த வாவனாலதான் நம்ம தேவனை ஆண்டவரேன்னு கூப்பிடும். அந்த நோக்கத்தோடு ஆண்டவரே நம்ம மன்னிங்க, உங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களை புதிதாக்குங்க, சுத்திகரிங்க. நல்ல மீண்டுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். I bless every one of these children of God. Bless them. இவருடைய தேவைகளை சந்திங்க. வியாதி இருக்குமானால் விடுதலை கொடுங்க, பிரச்சனையோடு இருப்பாரானாலும் விடுதலை கொடுங்க, ஆளுகை செய்யுங்க. முற்றுமா இப்படி கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன். அன்பை இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.